You believe a person because of his word. A person is behind his word. When a person speaks a word, he is behind the word, and he and the word is one. அப்ப அதே போலதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அவர் அந்த வார்த்தைக்கு பின்பதாக நிற்கிறார். அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. அவர் வேறு, வார்த்தை வேறு அல்ல. ஏதோ கூட்டத்திற்கு வந்திருக்கிறீங்க, ஒரு பிரசங்கத்தை செஞ்சு உங்களை அவர் அனுப்பல. அவர் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தைக்கு பின்பதாக அவர் நிற்கிறார் என்பதுதான் பொருள். அவர் சும்மா சொல்லி அனுப்புறதில்லை. அநேக வேளையில நமக்கு ஏன் இந்த அவநம்பிக்கை என்றால், பொதுவாக நம்ம சும்மா பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கு. சும்மா ஏதோ ஒன்று பேசுவோம், ஏதோ டைம் பாஸுக்கு ஒன்று பேசுவோம். அதில் ஒரு ரியாலிட்டியே இருக்காது. ஒரு அன்ரியலிஸ்டிக் திங்ஸை சும்மாவே பேசுவோம் பாருங்க, டைம் பாஸுக்கு. அதனால நமக்கு என்னன்னா, கர்த்தரும் சும்மா பேசுறாரு போல, அவர் ஏதோ சும்மா சொல்றாரு, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இப்போ ஒன்று சொல்லிட்டு அப்புறம் மனசு மாத்திக்குவாரோ. இல்லை 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 இல்லை, அவர் மனசு மாத்துற ஆளு இல்லை. மனசு மாற மாட்டாரு. அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாற மாட்டாரு. சும்மா பேசுறவர் அல்ல, அவர் சொன்னா நடந்துடும். அப்ப அவர் அவருடைய வார்த்தைக்கு பின்பதாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் என்றால் அதற்கு பின்பதாய் நிற்கிறார். வசனத்திற்கு, ஒவ்வொரு வசனத்திற்கு பின்பதாய் இயேசு நிற்கிறார். அந்த வசனத்தை நிறைவேற்றும்படி இயேசு நிற்கிறார். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஏதாவது அடிப்படை found what, அதாவது basis of faith என்றதை நாம் பார்க்கிறோம். Basis, on what basis, on what ground, on what foundation are we going to stand? What is the foundation? The word of God. கர்த்தருடைய வார்த்தை தான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் தான் உலகமே இருக்குங்க. உலகமே அந்த ஃபவுண்டேஷன்ல தான் இருக்குன்னா நீங்களும் நான் மாத்திரம் என்ன வேற ரூட் வச்சிருக்கோமா? அதே எல்லாரும் அதே ஃபவுண்டேஷன் தான். பாருங்க, எரேமியாக்கு எழுதின புஸ்தகம், எரேமியாக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு திருப்போம். எரேமியா 1:12. என்ன ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். I will hasten my word, says the Lord. I will hasten my word to perform it. என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர் அவர். அப்ப அவருடைய வார்த்தைக்கு பின்பதாய் அவர் இருக்கிறாரு. அந்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுகிறவராய் அவர் இருக்கிறாரு. அதனால்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் விசுவாசத்தை குறித்து. What is the basis of faith? What is the foundation of faith? It is the word of God, because God is standing behind his word in order to fulfill it. In which way? எந்த விதத்தில் அந்த வார்த்தை நிறைவேற்ற அவர் நின்று கொண்டிருக்கிறார்? தீவிரமா. ஆமென். அவ்வளவு தீவிரமா தேவன் அவருடைய வார்த்தை நிறைவேற்ற நின்று கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 24:35. இந்த வசனத்தை நான் மறக்கவே கூடாது பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் சொல்றார், என் வார்த்தைக்கு பின்பதாக நான் நிற்கிறேன், என் வார்த்தை நிறைவேற்றும்படி தீவிரமாய் நான் இருக்கிறேன். அந்த வார்த்தை ஒளிந்து போகாது. உன் சூழ்நிலையை பார்த்து தேவனை எடை போடாது. உன் நிலைமையை பார்த்து தேவனை கணக்கு போடாது. கர்த்தரால் இது செய்ய முடியுமா முடியாதா என்று நீ யோசிக்காதே. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவராலே எல்லாம் ஆகும். நீங்க ஒரு கால்குலேட் பண்ணாதீங்க. இந்த கடனை கட்ட முடியுமா, இந்த சிக்கலில் இருந்து வெளியே வர முடியுமா, இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுமா? எல்லாவற்றையும் சமாளிக்கலாம். எல்லாவற்றையும் தேவனாலே சரி செய்ய முடியும். அவர் சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர். அதான் சொல்றாரு, தீவிரமாய் நிறைவேற்றும்படி நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றும்படி இருக்கிறேன். வானம் ஒளிந்து போயிடும், பூமியே போயிடும், ஆனா வார்த்தை இருக்குன்றாரு. அப்ப எவ்வளவு அஷூரன்ஸ் அவர் கொடுக்கிறாரு, நிச்சயத்தை அவர் கொடுக்கிறாரு, முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில்.
அப்ப அவ்வளவு முக்கியத்துவத்தையும் நிச்சயத்தையும் நம்பிக்கையும் நாம் அவர் வார்த்தையின் மீது வைத்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி.